இப்போ நான் சொல்ல போகிற பதிவு வந்து நம்மளோட பழைய கால விளையாட்டுக்களை பற்றி. அதாவது நாங்கள்லாம் குழந்தையா இருக்கும்போது பாண்டி ஆட்டம்னு ஒன்று உண்டு. பாண்டி ஆட்டம்னா ஒரு பெரிய செவ்வகம் போடுவாங்க. செவ்வகம் சதுரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? செவ்வகத்தில் வந்து பாதியாக பிரித்து அதில் ஒரு 5 கோடு, குறுக்கில் ஒரு கோடு, நெடுக்கில் வந்து 5 கோடு போடுவாங்க. போட்டுட்டு ஒரு கல்லை வந்து தூக்கி போடுவாங்க. நீங்கள் வந்து ஒத்த காலை நொண்டி அடித்து அந்த கட்டத்துக்குள்ளே போய் அந்த கல்லை எடுத்துட்டு திருப்பி அடுத்த கட்டம் வழியாக நொண்டி அடித்து வெளியில் வரணும். இதுக்கு பேர் தான் பாண்டி ஆட்டம். இதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பல்லாங்குழி, ஒரு சின்ன போர்டு மாதிரி இருக்கும். அதில் வந்து நிறைய குழி இருக்கும். அதாவது முட்டை வைக்கிற டப்பா மாதிரி நிறைய குழி இருக்கும். அதில் வந்து சோழியை வச்சு விளையாடுவாங்க. நம்ம தாயம் உருட்டி போடுவோம். தாயக்கட்டைன்னு ஒன்று உண்டு. அதில் வந்து 1, 3, 4, 5, 6 அந்த மாதிரி எண்ணிக்கை உண்டு. 1 வந்து விழுந்ததுன்னா ஒரு கட்டம் தள்ளி அந்த இதை வந்து எடுத்து போடணும், சோழியை. இது வந்து பல்லாங்குழி ஆட்டம்னு உண்டு. அதுக்கப்புறம் கார்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிளேயிங் கார்ட்ஸு. அதாவது இது ஆஸ், கிங், குவீன், ஜாக்கு, 1லேருந்து 10 ஸ்பேடு வரைக்கும் இருக்கும். ஆஸ், கிங், குவீன், ஜாக் சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் வந்து எல்லா கார்ட்ஸ்லேயும் இருக்கும். கிளாவர், டைமண்ட், ஆர்டீன், இன்னும் ஒன்று உண்டு. இது வந்து நம்ம கார்ட்ஸில் விளையாடுவோம். இந்த கார்ட்ஸ் வச்சு ஆஸ்னு ஒன்று விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் 88ன்னு ஒன்று விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் செட்டு சேர்க்கறதுன்னு ஒன்று விளையாடுவாங்க. அதாவது செட்டு சேர்க்கறதுங்கிறது வந்து 3 கார்டு, இப்போ 3, 4, 5 கிளாவரில் வந்து சேர்ந்து வரணும். ஒரு கார்டு எடுக்கணும் ஒவ்வொருத்தரும், பார்ட்டிசிபெண்ட் ஒவ்வொருத்தரும். அது உங்களுக்கு சேருதா இல்லையான்னு பார்த்துட்டு சேர்ந்ததுன்னா அந்த கார்டுக்கு பதிலாக வேற ஒரு கார்டை போடணும். இதுதான் வந்து செட்டு விளையாடுறது. இது ஒரு விளையாட்டு. அதுக்கப்புறம் வந்து திருடன் போலீஸு வந்து ஒளிஞ்சுப்பாங்க எல்லாரும். நீங்கள் வந்து கரெக்டாக அவங்கள எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு கண்ணை கட்டி விட்டுருவாங்க. நீங்கள் வந்து அவங்கள கண்டுபிடிக்கணும் எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஐஸ் பாய்ஸ்னு ஒன்று உண்டு. அதுவும் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் மாதிரி தான். இதெல்லாம் வந்து பழைய காலத்து விளையாட்டு. அதுக்கப்புறம் கொக்கோன்னு ஒன்று உண்டு. கொக்கோங்கிறது வந்து ஒரு பக்கத்தில் ஒரு 10 பேர் நிற்பாங்க, இன்னொரு பக்கத்தில் ஒரு 10 பேர் நிற்பாங்க. இந்த கோட்டை தாண்டாமல் அந்த பக்கத்தில் உள்ளவங்களை வந்து காலை பிடிச்சி இழுத்தோ கையை பிடிச்சி இழுத்தோ அவங்கள வந்து இந்த பக்கம் இழுக்கணும். அது வந்து ஒரு விளையாட்டு. இதுவும் வந்து பழைய காலத்து விளையாட்டு. அதுக்கப்புறம் மஞ்சு விரட்டு. அது வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உங்களுக்கு தெரியும். 625, 501 ஊர் பின்கோடு. பொங்கல் சமயத்தில் அங்கே ஜல்லிக்கட்டு நடக்கும். இதே பேரில் ஒரு மூவி கூட இருக்குது. சிவாஜியும் சத்யராஜும் நடித்து ஜல்லிக்கட்டுன்னு ஒரு மூவி கூட இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இது கிருஷ்ண ஜெயந்தி சமயத்தில் உரி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. கண்ணை கட்டி விட்டுருவாங்க. ஒரு பானையில் வந்து உங்களுக்கான பரிசு பொருள் இருக்கும். நீங்கள் வந்து கண்ணை கட்டின அந்த கையில் ஒரு தடி கொடுத்துருவாங்க. அந்த தடியை வச்சு கரெக்டாக அந்த இதை அடிக்கணும். அந்த பானையை அடித்து உடச்சி அந்த கிஃப்டை எடுக்கணும். அதுதான் உரி அடிக்கிறதுன்னு பேர். அதுக்கப்புறம் இது இவ்வளோ விளையாட்டு தான் இப்போதைக்கு எனக்கு தெரியும் பாரம்பரிய விளையாட்டுகளில். இதுலேயே களரின்னு ஒன்று உண்டு. களரி வந்து கேரளாவில் உள்ள விளையாட்டு. அப்புறமா வந்து காளை அடக்கிறது, மஞ்சு விரட்டுன்னு சொல்லுவாங்க. இது அதாவது ரேக்லா ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரேக்லா ரேஸ்னால் மாடு பூட்டின வண்டியில் வரிசையாக காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய கோடு போட்டு அந்த நேர்கோடு வழியாக போய் அவங்க வந்து அந்த முடிவு எல்லையை தொடணும். அதுதான் வந்து ரேக்லா ரேஸ். இந்த ரேக்லா ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் படங்களில் இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரன்னிங் ரேஸ் மாதிரி தான். இப்போ ரன்னிங் ரேஸில் வந்து நிறைய கோடு போட்டிருப்பாங்க. கான்டெஸ்டன்ஸ் வந்து வரிசையாக ஓடி வந்து எல்லை கோட்டை தொடரும். யார் முதல்ல தொடராங்களோ அவங்க தான் வின்னர். அப்புறம் கார் ரேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வரிசையாக கார் நிறுத்தியிருப்பாங்க. அவங்க கரெக்டாக அந்த கார் ரேஸில் ஓடி வந்து அந்த எல்லையை தொடரும். இது வந்து கார் ரேஸு. அப்புறம் பைக் ரேஸ் தெரிஞ்சிருக்கும். பைக் ரேஸ் வந்து சோழவரத்தில் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. 600,000,067 தான் சோழவரத்தோட பின்கோடு. அங்கே பைக் ரேஸ் நடக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து விளையாட்டு தானே தவிர இதை விளையாடுங்கன்னோ இல்லை நான் நடத்துகிறேன்னோ எதுவுமே சொல்லலை. உங்களோட ஒரு புரிதலுக்காக இத்தனை விளையாட்டுகள் நம்ம பாரம்பரியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தயவு செஞ்சு இதை கேட்டுட்டு யாரும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அப்புறமா வந்து ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரே பூ பூத்துச்சான், 2 குடம் தண்ணி ஊற்றி 2 பூ பூத்துச்சான், 3 குடம் தண்ணி ஊற்றி 3 பூ பூத்துச்சான். இதுவும் ஒரு பழைய காலத்து விளையாட்டு. இன்னும் விளையாட்டுகள் ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். நன்றி.